ஓ மை காட், தரமான தூக்கிருப்பாங்க நம்மளை இப்போ கிட்ட நேரத்தில். ஆனால் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அன்சேஃபான ரோடு தாங்க. நம்ம வந்து உசிலம்பட்டிலேருந்து மதுரை தேனி போகிற ரோடு. நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் பையனால் பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக் வாங்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்குற எல்லா பசங்களுக்கும் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் பைக் பார்த்தீங்கன்னா எடுத்து காமிக்க போகிறோம். ரயில் வரல போலங்க. இது நல்லா இருக்கே. இங்கே மலையை அடித்து உடஞ்சிட்டு போகுதுங்க. மதுரை மாவட்டம் காவல்துறை எல்லை முடிவுன்னு போட்டிருக்கு. தேசிய நெடுஞ்சாலை தேனி மாவட்டம் உட்கடம் எல்லை ஆரம்பம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேனி மாவட்டத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா நுழைஞ்சிட்டாங்க இது மதுரையிலேருந்து. வணக்கம், நான் தான் அவங்க பாபு. காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம வந்து தேனி பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டு வந்தது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற மறக்காம பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நான் போகிற இண்டஸ்ட்ரியல் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். இப்போ நம்ம எந்த இடத்துல நின்றுருக்கோம் பார்த்தீங்கன்னா தேனி பைபாஸ்க்கு தான் நின்றுருக்கோம். நம்மளோட கூகுள் வச்சுட்டு கூகுள் தான் மாஸ் கம்பெனி இன்றைக்கி தரமான சம்பவம் பண்ணி வச்சுட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெயினில் போட்டு அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா தலைவனை வந்து ஓட்டியிருக்கோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ரெயினில் ஓட்டுனால ஃபுல்லாக அந்த செகதி பார்த்தீங்கன்னா தெரிச்சு வேறு லெவலாக சம்பவம் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் போட்டு க்ளீன் பண்ணுங்க. ஓகேங்க, இப்போ வாங்க நம்ம வீடியோ குழப்பலாம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம நேராக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி போகிறோங்க. உசிலம்பட்டி போயிட்டு அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா தேனி போகிறோம். தேனியிலேருந்து அப்படியே நேராக இங்கே சுற்றிட்டு இப்படி வரோம். அதாங்க இன்றைக்கி பிளானு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போடாமலே இருந்தோம். அது என்ன காரணம்னா பட்ஜெட் தான் காரணம், வேறு எதுவும் இல்லை. ஹெல்மெட் போட்டால் தாங்க கொஞ்சம் நல்லா இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு. மற்றபடி நார்மல் ஓட்டினோன்னா செட்டே ஆக மாட்டேங்குது. சரி ஓகே, நம்ம ஏதாவது ரெடி பண்ணியாச்சு. கரண்டாக இருக்கா? ஓகே தான் நினைக்கிறேன். கரண்டாக மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே ஓகேங்க, வாங்க நீ பறக்க ஆரம்பிக்கலாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக விட்டதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ரொம்ப நாளாக ஏன் பாபு விளாகே போல் நீங்கள் கேட்பீங்க. நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இஎம்ஐக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் போன மாதம் இல்லைங்க, ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு. அதாவது இந்த மாதம் நம்ம இஎம்ஐ கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம எங்கேயுமே லாங்கில் எங்கேயுமே போகல. அதே மாதிரி இன்றைக்கி என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்றே பிளான் போட்டாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாம்பன் போகிறதா சொல்லி பிளான் போட்டிருந்தாங்க. அந்த ரைடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேன்சல் ஆகிடுச்சு. என்ன காரணம்னாலும் அதுவும் பட்ஜெட் தான். பட்ஜெட்னால தாங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தரமாக வந்து ப்ராப்ளம் ஆகுது. அதே மாதிரி நம்மளோட அண்ணன் ஒரு ஆள் வந்து சொல்லியிருந்தாரு, தம்பி எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீ வாங்குகிற சம்பளத்தை வந்து மாதம் மாதம் டியூ கட்டக்கூடாது. நீ முன்னாடியே அமௌண்ட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ வந்து மந்த்லி இஎம்ஐ கட்டினேன்னா அது வந்து உனக்கு கொஞ்சம் சேவிங்ஸாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஐடியா வந்து கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் தரமான ஐடியாங்க. அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ரொட்டீனாக பார்த்தீங்கன்னா உங்களை வந்து இஎம்ஐ வந்து கட்டுறது கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி என் மண்டையில் வந்து அடித்து சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னார். ஆனால் ஓகே, இனிமேல் பார்த்தீங்கன்னா அதே நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ரைடு போனோம்னா நமக்கு வந்து இப்போ ஒரு பட்ஜெட் வந்து நம்ம வச்சுருக்கோம்னா ஒரு 5000 இப்போ பட்ஜெட்னா நம்ம ஒரு 2000 எக்ஸ்ட்ரா ஒரு 7000 சம்திங் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைடு போகிறது கொஞ்சம் நல்லது. எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு சொல்லப்போனால். ஏன்னா நம்ம பட்ஜெட்டும் வச்சுருக்கோம், ஆனால் திடீர்னு நம்ம சப்போஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட்டு தேவைப்படுங்க அந்த ரைடில். அப்போன்றப்ப நம்ம போய் ஒரு ஆள்கிட்ட கடன் பார்த்திங்கன்னா கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அப்போனா இப்போ வந்து நம்ம ஒரு பைக் எடுக்க போகிறோம். நம்ம வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40,000 வச்சுருக்காங்க. ஒரு சின்ன உதாரணத்துக்கு 40,000 வச்சுருக்கோம். இப்போ நமக்கு வந்து மந்த்லி இஎம்ஐ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு பெரிய பைக் எடுக்கிறோங்க. நம்ம இப்போ என்னென்னு தெரியல, சின்னதாக பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 lakhs பார்த்தீங்கன்னா ஒரு பைக் எடுக்கிறோம். நம்ம வந்து 40,000 பணம் கட்டுறோம் முன் பணம். மந்த்லி நம்மளுக்கு வந்து ஒரு 8K பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இஎம்ஐ வருது. அப்படின்றப்ப நம்ம வந்து ஒரு இஎம்ஐயில் வந்து 8,000 மட்டும் வச்சுருக்கக்கூடாது. 8,000னா ஒரு 10,000 வச்சுருக்கக்கூடாது. அதுக்கு எக்ஸ்ட்ராவே பார்த்தீங்கன்னா நம்ம மணி வச்சுருக்கணும்.
எப்பவுமே அடுத்தடுத்த மாதம் ஏதாச்சும் ஸ்ட்ரகிள் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த டியூவை வந்து கட்டுறது கொஞ்சம் வந்து இதாக இருக்கும், நம்ம ஃப்ரீயாக கட்ட முடியும் சொல்லப்போனால். அதான் நான் சொன்ன வந்தேன். நம்மளோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அமௌண்ட் இப்போ 8,000 13,000 இஎம்ஐ இருக்குன்னா 13,000 இதுக்குமே மட்டும்தான் நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் ரொட்டீனாக பார்த்தீங்கன்னா அந்த 13,000 ரெடி பண்ணி நம்ம வந்து இஎம்ஐ கட்டிக்கிருக்கோம். அந்த சின்ன ப்ராப்ளத்தை தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரொட்டீனாக வந்து வீடியோஸ் வந்து கொஞ்சம் கொடுக்க முடியலங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேக்கில் பார்த்தீங்கன்னா தரமான ஒரு பைக் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது என்ன பைக்குன்னு சொல்லி மறக்காம பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம நேராக பார்த்தீங்கன்னா தேனி போகிறோங்க. எந்த வழியாக போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம உசிலம்பட்டி வழியாக தான் போகிறோம். என்ன இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேனி கிளம்பி போகிறேன்னு கேட்கலாம். வேறு எங்கே நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாம்பன் போய் பார்க்க போகலான்னு சொல்லி ஐடியா பண்ணியிருந்தது. ஆனால் அங்கே போக முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தேனி கிளம்பி போகலாம்னு சொல்லி ஐடியாங்க. மைண்டு சண்டே ஆனால் பார்த்தீங்கன்னா சின்னதாக எங்கேயும் போக வேணான்ற மாதிரி ஐடியா இருப்பேன். ஏன்னா வந்து பட்ஜெட் வந்து போட்டால் பெரிய பிளானாக ட்ரிப் போட்டு போகணும், லோக்கல் எங்கேயும் போக வேணாம்னு சொல்லி. ஆனால் நம்மளுக்கு கேட்கலாங்க, எங்கேயாச்சும் போவோம் என்ன சண்டேயில் அதுமா வந்துட்டு எங்கேயுமே போகாமல் இருந்தால் டென்ஷன் ஆகிடுது. அதனால பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சரி ஓகே தேனியை சுற்றிக்காம போனோம் நம்ம மக்களுக்கு. அப்படியே ஒரு தேனி சுற்றிக்காம போனால் அந்த வழியாக போய் அப்படியே சுற்றி பார்த்துட்டு நம்மளும் அப்படியே சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு இந்த ரோட்டில் போய். இங்கிட்டு நான் விரும்பி வரைக்கும் கொஞ்சம் அடிக்கடி போயிட்டு தாங்க வந்துக்கிருக்கேன். அதனால் பிரச்சனை இல்லை. நம்மளோட கூகுளையும் கொஞ்சம் லாங்கில் எடுத்துகிட்டு போவோம். நம்மளோட கூகுள் பார்த்தீங்கன்னா அப்போ தான் கொஞ்சம் வைப் ஆவாப்பில். அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் ரைடு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போய்க்கிருக்கோங்க. ஆனால் வில்லேஜ் வந்தால் தாங்க பயங்கரமாக இருக்குது, அல்டிமேட்டுங்க. அரை கூடுதுங்க. வேற லெவல் வைப்பு தாங்க. கூகுள் எடுத்தோம்னாலே பறக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அதே மாதிரி கண்ட்ரோலாக ஓட்டணுங்க. அது ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா முக்கியம். இந்த கோயில் வந்து ரொம்பவுமே பழமையான கோயில். நம்ம அதில் பார்த்தீங்கன்னா கார்னர் இங்கே போட்டு பிரேக் இருக்கும். தரமான சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் வரலாங்க நம்ம ஊர்லேருந்து. ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேட்டரி டவுன் ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கழட்டி பேட்டரியை பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிருக்கோங்க. இதாங்க சம்பவம். ஏன்னா ஆனால் என்னடா தப்பு என்ன தெரியுமா, நான் வந்து ஃபுல் சார்ஜ் பார்த்தீங்கன்னா நேற்றே போட்டு வச்சிட்டேன். நம்ம பேட்டரி போகிறப்போ 46 பாயிண்ட் என்னும்போது அங்கே காமிச்சிருந்துச்சுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா திரும்ப செக் பண்ணணும் நம்ம ஒரு தடையும் பேட்டரி போகிறப்பலாம் எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. பிளாக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். பிளாக் அடிக்குதா இல்லை ஃபேஸே அப்படி தான் தெரில. வெயிலே அலைகிறோம்லாங்க, அதனால் அப்படி தாங்க இருக்குது. சரி ஓகேங்க, நான் பேட்டரியை பார்த்தீங்கன்னா மாட்டிகிட்டு இதுலேருந்து அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மலையெல்லாம் சுற்றி பார்த்திங்கன்னா அப்படி சுற்றி அப்படி போய் அப்படியே தேனிக்கு போகிறோம். சரி ஓகேங்க, வச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா பேட்டரி மாட்டி கண்டினியூ பண்ணுறேன். இதை கழட்டி மாட்டுறதுக்கே நமக்கு டைமிங் எல்லாமே வேஸ்ட் ஆகுதுங்க. அப்பா ஏதாச்சும் நல்ல பிளான் பண்ணணும். வேறு கோப்ரோ ஒன்று எக்ஸ்ட்ரா எடுக்கணுங்க, நல்லா பேட்டரி பேக்கப் இருக்கிற மாதிரி. ஓகே மிச்சம் நம்ம போயிட்டு நம்ம தேனிலேருந்து தேனின்ட்டேன் பாருங்க காய்ஸ். எங்கே கண்டினியூ பண்ணலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் தான் இருக்குது. சரி ஓகேங்க, வாங்க பார்த்துக்கலாம். 100 பாயிண்ட் இருக்குது, தள்ளி போய் கூட எடுப்போமா? ஏன்னா நமக்கு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணணும். அதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முக்கியங்க. சரி ஓகே வாங்க திரும்ப ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த தடவை நான் என்ன பண்ண போகிறேன்னா டைமிங்கை பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த தடவை பார்த்தீங்கன்னா டைமிங் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபாஸ்ட்டாக போகலாங்க. ஏன்னா அப்போனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பேட்டரியும் பார்த்தீங்கன்னா ட்ரைன் ஆகாது. நம்மளும் விளாக் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டீசெண்டாக. இல்லைன்னா இந்த ரோடு நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விளாக் எடுத்துட்டோம். இருந்தாலும் அங்கிட்டு போய் எடுப்போமா என்னன்னு பார்க்கலாம் கைஸ். நம்ம அந்த சைடு போகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட குவிக் ஷிஃப்ட் எப்படி வேலை செய்யுதுன்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதில் வந்து உசிலம்பட்டி போனதுக்கப்புறம் இந்த கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன் கைஸ். அடக்கடவுளே காய்ஸ், கடவுளேன்னு சொல்லிட்டு வந்துட்டோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு வந்திருக்கோம். நம்ம ரெக்கார்ட் ஆனதே பார்க்காம வந்துட்டோங்க.
ஐயோ, அந்த பசங்க வேறு பேசுனது வீடியோ ரெக்கார்ட் ஆச்சானு தெரிலங்க. கட் பண்ணி வச்சிட்டோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஆட்டுக்கு வளர்த்திட்டு வந்திருக்கேன். இங்கே நான் செய்கிறதுனே தெரிலங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பேட்ரி தாங்க. பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிற காரணத்தினால நம்ம ஆஃப் பண்ணி ஓட்டுறோம். அதனால் பார்த்திங்கன்னா அந்த பசங்க பேசுனது வந்து எதுவுமே ரெக்கார்டாக நினைக்கிறேங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உசிலம்பட்டி வந்துவிட்டோம். உசிலம்பட்டிலேருந்து நேராக பார்த்தீங்கன்னா தேனி தாங்க. ஒரே ஸ்ட்ரெச்சு 39 கிலோமீட்டர் நினைக்கிறேன். பறக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படியே இங்கிட்டு போனோம்னா நம்மளுக்கு மதுரை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைட் எடுத்து போயிடலாம். சேஃபாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம போகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா கூட்டமாக இருக்குங்க. அதனால நோ பார்க்கிங். போலீஸார் நான் பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்டை தாண்டி பார்த்தீங்கன்னா பைக் இருக்கோம். ஏதோ யார் பெரியார் மாதிரியே இருக்காரு. நம்ம வாட்டுக்கு சொல்லிடக்கூடாது. நமக்கு ரைட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு இருக்குது. இதான் பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டு. மக்களை பார்க்குறதே பார்த்தீங்கன்னா வைப்பு தாங்க. குவிக் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக மாஸ் காமிச்சுக்கு இருக்குது. நம்மளோட விளாகில் பார்த்தீங்கன்னா இப்போ கம்பம் பஸ் பார்த்தீங்கன்னா எய்த்தாப்பில் பைக் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பஸ்ஸு பண்ணி போகிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்சேஃப் தாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக போய்க்கணும். வந்தவே ரைடர்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா ரைட் எடுத்து தான் பார்த்தோன்னா ஏறணும். லெஃப்டில் ஏறக்கூடாது. Wow. வைப்பு தாங்க, வேற லெவல் வைப்பு. ஓ மை காட், தரமான தூக்கிருப்பாங்க நம்மளை இப்போ கிட்ட நேரத்தில். ஆனால் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அன்சேஃபான ரோடு தாங்க. நம்ம வந்து உசிலம்பட்டிலேருந்து தேனி போகிற ரோடு. நம்ம பெட்ரோல் வேறு பண்ணோம். பெட்ரோல் போடலைன்னா அவ்வளோதான். வ்ளாக் ஓடு தான். எஸ் கைஸ், நிறையா மெமரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணாமல் விட்டுட்டோங்க. பேட்ரி முதல் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணணுங்க. அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்பும் கடனில் வாங்குறோம்னா ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா சேஃபாக தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் பண்ணணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆகும். என்னோடய லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னுதாரணங்க, அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளை பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல்ஸ் பையனால் பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக் வாங்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்குற எல்லா பசங்களுக்கும் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் பைக் பார்த்தீங்கன்னா எடுத்து காமிக்க போகிறோம். அது சொல்ல வேணாம் நினச்சிருந்தேன். எண்ட் ஆஃப்டில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யாரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா பார்க்க மாட்டேறீங்க. அதனால் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. அவங்களுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் சொல்கிறேன். வாங்க முடியுமா அப்படின்ற பார்த்தீங்கன்னா தாட் இருக்கிற பசங்களுக்கு எல்லாமே வாங்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட ரொட்டீன் லைஃப்பில் நம்ம அந்த இஎம்ஐலாம் எப்படி கட்டுறோம், எத்தனை வருஷத்தில் கட்டி முடிக்க போகிறோம், அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. எல்லாருமே மறக்காமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு சூப்பர் பைக் வாங்கினோம்னா அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் போட போகிறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சூப்பர் பைக் யாருமே எடுத்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்மளோட வசனம்ல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா Z9 பார்த்தீங்கன்னா யார்ட்டையுமே இல்லைங்க. எடுத்து நம்ம தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆள். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடலாம்னு சொல்லி அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கோம். நல்ல பெட்ரோல் பல்கவே காணும். ரெண்டாவது பாரத்தை காணும். ஓ மை காடு, பாரத் பல்க் எங்கே இருக்குன்னே தெரியலங்க. பெட்ரோல் வேறு எல்லாம் போச்சு. ஆப்பூச்சிப்பட்டி, ஆண்டிப்பட்டிக்கு இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்குது. நிறைய ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருச்சுங்க. நிறைய ஹோட்டல்ஸ்.
பெட்ரோல் போட்டால் தாங்க நம்ம வைப் காட்ட முடியும். என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓ மை காட், மணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மணி ஆச்சுங்க. மாலையப்பன் பட்டி பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். மலையை ஒட்டி போகிறது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரயில்வே இது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த இது இப்போலாம் போட்டிருக்கான்னு நினைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு மொத்தம் இருந்துச்சா ஆனாலும் தெரில. முதல்ல இல்லாத மாதிரியே எனக்கு ஒரு சின்ன ஃபைலிங்காக இருக்குது. ஆனால் V3னா V3 தாங்க, அது ஒரு டெவிலுங்க. அதோட லைட்டோட பார்த்தோம்னா இருக்கும். ஆனால் நம்மளோட R15 V4 பார்த்தீங்கன்னா அது ஒரு மான்ஸ்டர். புதுப்பட்டியில் இருக்கும். இப்போ நம்ம கரெக்டாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்குன்னு சரியாக தெரில. என் கெஸ்படி பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 கிட்ட நம்ம பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஆகி வந்திருக்கோம். பெட்ரோல் போடலங்க, என்ன பண்ணே தெரில. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் சார்ஜும் இல்லை. ஒரு பேட்டரி ஏற்கனவே ட்ரை. இப்போ ரெண்டாவது பேட்டரியும் ட்ரை ஆகிற கண்டிஷனில் தான் இருக்குது. இருந்தால் நம்ம வேலைலாம் பார்த்தீங்கன்னா மாஸ்க் காமிச்சு பார்த்தீங்கன்னா ரைடு பண்ணிக்கிருக்கோம். லடாக் ரைடு வேறு எப்போ போகணுன்னு இருக்குது. சூப்பர் பைக் வேறு எப்போ எடுப்போன்னு இருக்குது. நிறையா பிளானிங்கில் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சண்டே ஆனாலே பார்த்தீங்கன்னா நிறையா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு எல்லாருமே இடத்துக்குமே போயிட்டு வராங்கப்பா. ஆனால் நம்மதையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஊராக சுற்றி திரியிடும். இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஈவினிங் டயத்தில் ரைடு பண்ணுறதே ரைடு தாங்க. சர்வம் அப்படியே பார்த்தீங்கன்னா ராக்கெட் மாதிரி போகணும் நாங்கள். அதுதான் ஒரு ஃப்ளை பை பண்ணணுங்க. அதுக்கு தான் பார்த்துட்ருக்கேன். பெட்ரோல் பல்க் வரலாங்க, நம்ம அங்கேயே போட்டுக்கலாம். தப்பு பண்ணிட்டோம். ஐயோ, இந்த பஸ்ஸுக்கு வேண்டி போனாலே கல் தான் பயங்கரமாக அடிக்குதுங்க. போடி விருதுநகர் பஸ்ஸு போல். நம்மளோட ரேடியேட்டருக்கு வேறு முதல்ல வந்து அந்த காடை மாட்டணுங்க. அது வேறு மாட்டாமல் கிடக்கு. ஆனால் கவனமாக ரைடு பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து வயசாக நம்ம தான் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டியாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இது பண்ணுங்க. எல்லாமே ஒரு வயசு தான். அந்த வயசுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே பண்ணிடணும் என்னை பொறுத்தளவுக்கு. இப்போ மேரேஜாக இருக்கட்டும், நமக்கு ஒரு ஆசையாக பைக் எடுக்கணும்னு நினைக்கிறோன்னா அதுவும் இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டயத்துக்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணிடணும் என்னை பொறுத்தளவுங்க. பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக நம்ம லைஃப்பில் வாழ்கிறோம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாயிருக்கும். பெயினே இருக்காமல் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஓகே ஜாலியாக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணலாம். அப்படி நம்ம எதுவுமே பண்ணாமல் அந்தந்த இதையும் சோம்பேறித்தனமாகவே இருந்துட்டோம் வைங்க, அவ்வளோதான் முடிஞ்சு சொல்லி. இப்போ நானே இப்படி இருக்கேன்னா நாளைக்கு வந்து ஒரு பெரிய கட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் ஐடியா பண்ணுவேன். இப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23-24 வயசு ஆயிடுச்சுங்க. டோரா பொம்மை இருக்குங்க எனக்குள்ள, நல்லா இருக்குது. மக்களை வந்து கவர்றதுக்குன்னே பார்த்தீங்கன்னா அவங்க லொக்கேஷன் இருக்காங்க. இப்போ நம்ம எங்கே விட்டுருந்தோம், வயசு நம்மளோட 24 வயசு ஆச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு பைக் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிருக்கோம், ஒரு நல்ல வேலை பார்த்துக்கிருக்கோம். ஆனால் அடுத்த கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ட்ரை பண்ணி ஆகணுங்க. இதே இதில் பார்த்தீங்கன்னா நம்மளால் இருந்துட முடியாது. அடுத்தடுத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணி போயிட்டே இருக்கணும். அப்போனா தான் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி ஏதாச்சும் வர்றப்ப பார்த்தீங்கன்னா நம்மளால் அடுத்த இதுக்கு வந்து எப்படி சொல்கிறது மெயின்டைன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இதே இதில் போனோம்னா மெயின்டைன் பண்ணுறது தான், ஆனால் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுங்க. தரமான கார்னிங் பிளேஸ் வந்துருக்குங்க. ஐயோ அண்ணே நான் இல்லை அப்படின்றது தரமான கார்னிங். பைக் மட்டும் இல்லைன்னா நம்ம அல்டிமேட்டாக கார்னிங் பண்ணி இருக்கிறோம். ரயில் வரல போலங்க. இது நல்லா இருக்கே. இங்கே வருங்க, மழையை அடிச்சு உடஞ்சிட்டு போகுதுங்க. மதுரை மாவட்டம் காவல்துறை எல்லை முடிவுன்னு போட்டிருக்கு. தேசிய நெடுஞ்சாலை தேனி மாவட்டம் உட்கடம் எல்லை ஆரம்பம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேனி மாவட்டத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா நுழைஞ்சிட்டோங்க. இது மதுரையிலேருந்து. வாவ் 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 வாவ், அல்டிமேட்டுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த இடத்துக்கு வரணும்னு இப்போ வரைக்கும் நமக்கு மைண்டு தாட்டே இல்லை. நம்ம நினச்சது பார்த்தீங்கன்னா ராம்நாடு, சாரி ஆமாம் காசு இங்கே தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காசு போட்டு போவாங்க, நான் பார்த்துருக்கேன். வாவ், இதெல்லாம் ஃபுல்லாமே காடு தான் கைஸ், பயங்கரமாக இருக்குது. நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கரும்பில் லாரி ஏற்றிட்டு போகிறாங்க. சாரி, லாரி பார்த்தீங்கன்னா கரும்பு ஏற்றிட்டு போகுது. ஏன்னா அவர் கொண்டு போனதை பார்த்தா கரும்பு லாரிக்கு பார்த்தீங்கன்னா அவரை ஏற்றிட்டு போகணும், கரும்பு தான் அவரை ஏற்றிட்டு போகிற மாதிரி இருக்குங்க. ஆனால் அவ்வளோ கரும்பு போகுது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மழை தாங்க. அது தரமாக இருக்குது. சினிமா ஷூட்டிங்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே எடுப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான லொக்கேஷனுங்க அது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய தடவை அடிக்கடி வந்துட்டு போயிருக்கோம். இருந்தாலும் விளாகில் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இப்போ காமிக்கிறோம். இருந்தாலும் ஃபியூச்சரில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சைடு வருவாங்க, கண்டிப்பாக வருவோம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த இடம். மூணாறு 110 கிலோமீட்டர், தேனி மூணாறு 112 இங்கிட்டு போட்டுருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ மலையிலேருந்து நம்ம இறங்கி பார்த்தீங்கன்னா டேன் ஆகி போகிறோம். வாவ், கார்னரிங்கே பார்த்தீங்கன்னா மாசுங்க. பெட்ரோல் பல்க்கு தான் காணும். நம்மளோட கூகுளில் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல்லே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துக்கிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டேட்டு போகணுங்க. டிஸ்ட்ரிக்ட் சுற்றுனது பார்த்தா இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு போகணும். அந்த பக்கம் அப்படியே சுற்றி அப்படியே பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம் மலையை உடஞ்சி. கூகுளே நீ வாட்டு கூட்டி போய்க்கிறீங்க, இங்கே பாடி விட்டுறாத கூகுளு. கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில், என் கூகுள் போல வேற பைக்கை பார்த்ததில்ல. யாகு பண்ணி பார்த்தேன் உலகத்தில். கூகுள் சாங்க பார்த்தீங்கன்னா தப்பாக பாடிக்க நினைக்கிறேன். அது தெரியும் நமக்கு வந்து அந்த இடத்த லிரிக்ஸ் தரல, அதனால் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பாடுவோம். ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட், ஐயோ வாவ் வாவ். இங்கே பாருங்க காய்ஸ், அல்டிமேட்டாக இருக்குது காய்ஸ். ஆனால் உண்மையிலே ரியாலிட்டியில் பார்க்குறதுக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மாதிரியாக பயமாக பதட்டமாக ஒரு மாதிரியாக அக்ரெசிவாக தெரியுது. ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காடுங்க இந்த இடத்துல. மழை தான் ஃபுல்லாகவே மழை, இந்த கரடு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இந்த இடத்த. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த கொல்ற விஷயமாகட்டும், நிறையா வந்து பார்த்தீங்கன்னா தவறு நடக்கிற விஷயமாகட்டும், இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடுத்தோம்னா அந்த இதுக்கான இது மவுஸ் குறையான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இடங்க அது. அவ்வளோதான் இருக்குது. நமக்கு வந்து இப்போ ஹெச்பி பார்த்தீங்கன்னா பல்க் இருக்குது. ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா நம்ம போட மாட்டோம். நம்ம போடுறது பார்த்தீங்கன்னா பாரத் தான் போடணும். இவங்களுக்குள்ள அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லை முடிவில் பார்த்தீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க. மதுரை 55 கிலோமீட்டர். மதுரை வீரன் தானே ஒன்று உசிப்பி விட்டதேனே. வாவ் காய்ஸ், நம்ம மதுரையிலேருந்து பார்க்குறவங்க, நம்ம தேனியிலேருந்து பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். காய்ஸ், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேகத்தை பார்க்கணும் பாருங்கள், ஒரு மாதிரியா கோல்டன் கலரில் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்க நைட் டயத்தில். நம்ம இந்த சைடு பைக் இருக்கோம். ஆனால் நம்ம வந்து ஒரு பிளானை பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டோம். ஆனால் அந்த பிளான் பண்ணிட்டோம்னா அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா போகிறோமோ இல்லையோ அதுக்கு அடுத்த பிளான் போட்டு நம்மளாம் சோலோ கிளம்பி போயிடுறாங்க. அதான் என்னோடய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நடந்துருக்கு. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் இங்கே போகிறது தான் பிளானு. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா தேனி போய்க்கிருக்கோம். பார்த்தீங்க நம்ம லைஃப் எப்படி போய்க்கிருக்குன்னு. இந்த காஸ்டியூம் எனக்கு தரமாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வியூ பண்ணிட்டு போய்க்கிருக்காங்க அந்த பசங்க. ஆனால் நான் பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா பின்னாடி யாரோ ஸ்கூட்டியில் ஃபாலோ பண்ணி வர்ற மாதிரியே தெரிஞ்சு நான் பார்த்தீங்கன்னா பயந்துட்டேன், யாருன்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் பக்கத்துலேயே வந்துருந்தாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் ரோடு வந்து மோசமானதுனால நம்ம பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போல ஒரு நார்மல் ஸ்பீடாக தான் போய்க்கிருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சிட்டோங்க.
இந்த வீடியோ நான் இப்போயே போய் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி இப்போயே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணும். எவ்வளோ பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், என்னென்ன இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்து போடுற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரொட்டீனாக நான் அப்டேட் பண்ணி ஆகணுங்க. ஏன்னா நம்ம அவ்வளோ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவும் பண்ணியும் நம்ம பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணிடுறோம். என்ன மிஸ்டேக்னாக்கா வீடியோ எடிட் பண்ணுறத மிஸ்டேக் பண்ணுறோம், வீடியோ எடுக்கிறத மிஸ்டேக் பண்ணுறோம், அப்புறம் நம்ம பேசுகிறத பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக் பண்ணுறோம். அது எல்லாத்தையுமே இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணணும். அதான் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் நம்ம சொல்கிறோம், அதை செய்ய மாட்டோம், அதை அந்த தடவை மாற்றி நம்ம செஞ்சே ஆகணுங்க. ஏன்னா இன்னும் 2-3 வீடியோ பார்த்தீங்கன்னா கம்பேக் வர வேண்டியது இருக்குது. அது நம்மளோட ப்ரமோஷன் வீடியோ சொல்ல முடியாது. நம்ம வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்க போயிருந்தோம். அப்போ சின்ன நம்ம விளாக் எடுத்துருந்தோங்க, அந்த வீடியோ போடணுங்க. வாவ், அல்டிமேட்டாக இருக்குங்க. என்ன ஒரு சின்ன பிரச்சனை மனசுக்குள்ள பக்குன்னு இருக்குன்னா, நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இல்லை. அது ஒன்று தான் இப்போதைக்கு பக்குன்னு இருக்குது. எங்கடா நிற்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் R15 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஸ்பீச்சரில் பார்த்தீங்கன்னா ரைடு பண்ணுவேன்னு சொல்லி நினச்சி கூட பார்த்தது இல்லைங்க. பெட்ரோல் இருந்தால் நல்லா இருக்கும். செயின் ஸ்ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம செயின் லூப் பண்ணிட்டோங்க ஐஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா இனிமேல் சவுண்டு வந்துகிட்டே தான் இருக்குது. என்ன காரணம்னே தெரிலங்க. டிவியை பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. பெட்ரோல் பல்க் எங்கேயா இருக்குது, காமிக்காம தான் எனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பெட்ரோல் பல்க்கவே காணாங்க ஐஸ். செயின் ப்ராக்கெட்லேருந்து பாருங்க ஏதோ கரெக்ட்னு சவுண்டு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சைடு கொஞ்சம் ஓகேங்க, ரோடு நல்லா இருக்கு. நம்ம மட்டும் பார்த்தீங்கன்னா வைப் பண்ணிட்டு போகிறதுக்கு. ஆனால் எந்த இடத்துல நம்ம தலைவை நிற்க போகிறான்னு வேறு பயமாக இருக்குங்க. தலை பாரத் பல்க்கு பெட்ரோல் பல்க்கு எங்கே தலை இருக்குது? என் பேராண்டி மதுரை வீரன் தானே, உன்னை விசிப்பி விட்டு வீணே. நம்ம ஆண்டிப்பட்டிக்குள்ளே என்டர் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாம் போடுவாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா தரமான வைப்பாக இருக்கும். ஆண்டிப்பட்டி சந்தையில் வசியம் பண்ணி போகிறவள ஊசி குத்தும் பார்வையில் வந்து பார்க்க வந்து நம்ம வாட்டு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் போட்டு பறந்துக்கு இருக்கோம். என்ன ஒரு ஆனந்தம் அந்த மாதிரி. தலை பல்கை காணான் தலை, கோபுரில் சார்ஜு இல்லை தலை, சம்பவம் தான் தலை, சம்பவம் உருட்டை விட்டுருமா. ஒரே இதில் தான் கழிச்சு நம்மளோட கூகுளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை உருட்டு விட்டுச்சு. எங்கேன்னு தெரியுமா, வண்டி எடுத்த ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தீங்கன்னா கல்லணை போயிருப்பாங்க, திருச்சி கல்லணை. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளை கூகுள் பார்த்தீங்கன்னா உருட்டை விட்டுருச்சு. எப்படியோ டோப் பண்ணியும் எப்படியோ கொண்டு போயிட்டோம் நம்ம. அது பழைய விளாகில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். நல்லா இருக்குங்க. மக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக பார்த்தீங்கன்னா கடைக்கெலாம் போயிட்டு ஊருக்கெலாம் போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்காக போய்க்கிருக்காங்க. இது நான் மிலிட்ரி வேன் மாதிரி இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸ். அண்ணே இதே நான் பைக்கிறேன் அண்ணே. ஆண்டிப்பட்டி சந்தையில் பாபு முறுக்காத பாபு, முறுக்குனேன்னா அவ்வளோதான் சம்பவம் ஆயிரும். நான் வேணான்னு நான் இருந்தேன், முறுக்கணும்னா பெட்ரோல் காலியாயிரும் பாபுன்னு நான் சொல்லிட்டே தாங்க போய்க்கிருக்கேன். ஓ மை காட்.
தேக்கடி 80 கிலோமீட்டருங்க. ஆனால் இந்த ரைடில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலி மேலே தான் பார்த்திங்கன்னா அதிகமாக பார்த்துக்கிருக்கோம். ரைடர்ஸ் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் போயிட்டு வராங்க. தலை எங்கே தலை போடுறேன், இங்கிட்டு போறியா தலை? பாவங்க, அவருக்கே தெரில. ஐயோ பல்கை காணாமே. ஆண்டிப்பட்டியை பார்த்தீங்கன்னா இப்போ கிராஸ் பண்ணிட்டோம் காய்ஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர், 27 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இல்லாமல் பிளிங்க் அடிச்சுட்டு ஓட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் ஆவரேஜாக போகுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் போகும்னு நினைக்கிறேன். இது பாரத் பல்க் தானே? எஸ். 350 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. இல்லை 350. ஓகேண்ணே. ஓகே காய்ஸ், இன்னைக்கு பார்த்து நம்ம பறக்க ஆரம்பிச்சிடலாம். இருங்க, நம்ம மீட்டர் மட்டும் ட்ரிப் பண்ணிக்குவோம், 0 பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா 0 பண்ணியாச்சு. நீ கிளம்பிடலாம். Wow, the beast of the nation. பறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க கூகுள். Wow. The beastங்க, உண்மையாக சொல்ல போனா the beast. Oh my god, அடிச்சு பறந்துக்கு இருக்கோங்க. உசிலம்பட்டி ரோடவே பார்த்தீங்கன்னா தெருக்கி விட்டு இருக்கோம். ஒரு ஜாலியாக தாங்க இருக்கு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம மாஸ்க் காமிச்சுக்கு இருக்கோம். அதான் இது முக்கியமான விஷயம். த பாபு இஸ் கம் பேக். வாவ் 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 வாவ். அப்போக்கப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கூகுளை பார்த்தீங்கன்னா லாங் ரைடு கொண்டு போகணுங்க. அப்போ தாங்க பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அப்டேட் போகணும். அப்டேட்னா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா கற்றுக்கிட்டு தான் இருக்கும். நிறைய பேர் கற்றும் கொடுக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிருக்கேன். ரோடு அல்டிமேட்டாக இருக்குங்க. சரி, ஓகே காய்ஸ், இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா 0 to 100 பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகமாக போகுதுன்னு பார்த்துருவோம். ஓகே, காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 0 to 100 பார்த்துருவோம். வாவ், துள்ளுதுங்க தலைவன். மாஸ்க் காமிச்சிட்டாப்லாங்க நம்ம தலைவர். என்ன ஒன்று, நம்ம அந்த பீஸ்ட்டை வெளியே கொண்டு வரணும்னா இன்னும் கொஞ்சம் கரெக்டான ரோட்டில் பார்த்தீங்கன்னா வைப் பண்ணணும். ஓஹோ, இந்த பீஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்துருக்காங்க நம்ம. Wow, the Joker Park. இன்னும் வைடம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 7 கிலோமீட்டர் இருக்குங்க. நம்மளோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம மாற்றணும்னா அதுக்கு நம்ம தாங்க வேலை செய்யணும். வேறு யாரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை செய்ய மாட்டாங்க. இந்த சைடு போனோம்னா வைடம் பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர். நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ தேனி போய்க்கிருக்கோங்க. வாவ், இப்போ ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஐயோ, கிளச்சை உடச்சிக்கிருக்கேன்.
ஆனால் குவிக் ஷிஃப்ட் இருக்கிறது நம்மளோட பைக்கில் பார்த்தீங்கன்னா ஆசம்ங்க, பறக்க கொடுத்து நம்மளை. நம்ம நினச்ச நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட கூகுளில் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக ஓட்டிட்டு போக முடியுதுங்க. அதே மாதிரி பிரேக்கிங்கும் ஓகே தான். ஒரு கலைன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஆனால் அது அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும்னுக்காண்டி பண்ணக்கூடாதுங்க. இதை பற்றி இன்னொரு விஷயம் நான் கற்றுக்கிட்டது, இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வரும் கைஸ், பாரத் பைக்கு அட்ராக்டிவாக வச்சுருக்காருங்க. அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும்காண்டி நம்ம எந்த விஷயமே பண்ணக்கூடாதுங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். என்னை பொறுத்தவரை நான் இது யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன்னா, நம்ம விஜய் சேதுபதி அண்ணங்கிட்ட இருந்து தான் பார்த்தீங்கன்னா இதை கற்றுக்கிட்டேன். ஆனால் அவருக்கு யாராவது ஒரு ஆள் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அவர் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அதே மாதிரி நம்ம 4 பேருக்கு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிக் கொடுக்கணும். என்னை பார்த்து ஒரு 4 பேர் இல்லை 40,000 பேர் பார்த்தீங்கன்னா கற்றுக்குவாங்க. ஆனால் நம்ம விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா 4 கோடி பேர் கற்றுக்கிருப்பாங்க. ஆனால் அது அப்போக்கப்போ மறந்துடுவாங்க. நம்ம லைட்டாக பார்த்தீங்கன்னா டச்சப் பண்ணிட்டு இருந்தோங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது ஒரு மெமரிஸாக இருக்கும். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா எதுவுமே பழசை மறக்கக்கூடாது. அது ஒரு விஷயங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோன்றது நமக்கு தான் தெரியும். நமக்கு கீழே இருக்கிறவங்க அசால்ட்டாக பேசுவாங்க, ஆனால் நமக்கு தான் தெரியும் அதோட மேட்ரு. ஆனால் கூகுளில் பெட்ரோல் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா மாஸ் காமிச்சிக்கிருக்குங்க நம்மளை. ஓகே காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா டோல்கேட் வந்துட்டோம். ஆனால் இந்த இடத்துல வந்தோடனே லைட்டாக பூச்சி தான் அடிக்குது காய்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு போட்டு விட்டுங்க, சேஃபாக பார்த்தீங்கன்னா ரைடு பண்ணுங்கள். என்னதான் நம்ம வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு நல்லது சொன்னாலும் அது சில பேர் கேட்க மாட்டாங்க. ஆனால் கேட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அதுதான் சேஃப்டி. நம்ம கூகுளில் பார்த்தீங்கன்னா டீல்ஸ் அண்ட் ஏபிஎஸ் இருக்கிறனால மார்க் காமிக்கிறோங்க. பிரேக்கிங் சக்கு 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 சக்குன்னு பார்த்தீங்கன்னா நிற்கும். நமக்கு ஃப்ரீ தான். என்னங்க டோல்கேட்டை காணா? ஓ மை காட், இந்த இடத்துல டோல்கேட் இருந்துச்சுங்க. டோல் போடுறதில்ல போனாங்க, என்னன்னு தெரில. என்ன காரணம் தெரியலங்க, லைட்டிங் பயங்கரமாக இருக்குங்கப்பா. பூரா செட் பண்ணதா இல்லை வண்டியில் வந்ததான்னு தெரில. கோபுர ரெக்கார்ட் அதுதான் ஆகுது. என்னது CYEன்னு போட்டிருக்கு. என்ன வண்டினே தெரிலங்க, ஏதோ ரெட் கலரில் போட்டிருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னா க்ரீன் கலரில் இருக்கும். ஓ மை காட் காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வைகை ஆறுக்கு வந்துவிட்டோங்க. இதாங்க வைகை ஆறோட இது வியூ பாயிண்ட். அதாவது மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 இடத்துக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி போகணும்னு நினைக்கிறேங்க. அந்த சைடு ஒன்று, இங்கிட்ட ஒன்று, அப்புறம் டேம் மாதிரி ஒரு இடத்துல இருக்குது. அதெல்லாம் பக்கத்தில் வந்துட்டோம். கிட்டத்தட்ட கோபுரம் பார்த்தீங்கன்னா மாஸ்க் காமிச்சுக்கு இருக்குது. நம்மகிட்ட சார்ஜ் இருக்குங்க, அதனால் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளோட கூகுளில் பார்த்தீங்கன்னா லைட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விசிபிலிட்டி கம்மிங்க. இது பார்த்தீங்கன்னா நைட் ரைடு ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்சேஃப் தான், இருந்தாலும் ஓட்டலாம். மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேங்க. ஓ மை காடு, நம்மளோட மிடில் கிளாஸ் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு R15 பார்த்தீங்கன்னா ஒரு வர பசனாக இருக்காங்க சொல்லப்போனால். ஆனால் மழை பெய்யுதுங்க, மழை பெய்யுது தேனியில் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே திருப்பிடுவோமா, திருப்பினா கூட நம்ம ரொட்டீன் அப்படியே பறந்து போயிடலாம். ஓ மை காடு, கூகுளு காப்பாத்திரு, கூகுளு போடி 16 கிலோமீட்டருங்க. தப்பிச்சிடலாமா மலையிலேருந்து என்னன்னு தெரியல. என்ன ஏதாச்சும் ஒரு டீ கலந்து பாட்டணும். கூகுளையும் நினப்பா மலையில் நனைய வைக்கக்கூடாது. கூகுள் நனைஞ்சானா நமக்கு ப்ராப்ளம் தான். ஆனால் நியூஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. போச்சுங்க, மலையில் மாட்டிக்கிட்டோங்க.
ஏதாச்சும் ஒரு லொக்கேஷன் நிப்பாட்டிடுவோமா? ஓ மை காடு, நிப்பாட்டிடுவோமா? திருப்பிடுவோமா? டீ கடை எங்கே இருக்குது? ஐயையோ ஐயையோ, மாட்டிக்கிட்டோமே குமார், மாட்டிக்கிட்டோமே. ஏதோ லொக்கேஷன் நிப்பாட்டி ஆகணுங்க. இப்படியே பண்ணோன்னா நனைஞ்சிடுவோம். டீ கடை எங்கே இருக்குது? பீஸா டைமா? நம்ம ஊர் சென்னையா? நம்ம தேனி. இது தேனி. டீ கடையானு தெரில. டீ கடை மாதிரி தான் இருக்குது. வண்டியை கூட நிப்பாட்டிடுவோமா? காய்ஸ் மழை பிடிச்சிருச்சு காய்ஸ், அல்டிமேட் தான். அதெல்லாம் தப்பிச்சிட்டோம் நம்ம. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம மலையில் பார்த்தீங்கன்னா மாட்டியிருப்போம். இந்த இடம் தான் கொஞ்சம் தப்பிச்சிட்டோம். நம்ம கூகுள் நம்மளும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக நிப்பாட்டிட்டாங்க சத்துக்குள்ளே. அதோடய தப்பிச்சு டீ சாப்பிட்டாங்க. அப்படி டீயை வாங்கி குடிச்சிட்டு மலைக்கு வேற லெவல் மாஸ்க் காமிச்சுருக்கோம். இந்த இடத்த பார்த்தோம் இல்லைன்னா அவ்வளோதான், நனைஞ்சிருப்போம் சொத்த போனால். இதே இப்போலாம் இந்த மலைக்கே பற்றி நம்ம நனைஞ்சிட்டோம்னா லடாக் ரைடெலாம் போகிறப்ப மழை வரும், வெயில் அடிக்கும், புயல் எல்லாத்தையுமே சந்திக்கணும் போலேங்க. எல்லாம் சின்ன உதாரணம் தாங்க. அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி ஆகிக்கணும். கூகுள் பார்த்தீங்கன்னா 103 டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா போயிடுச்சுங்க. 103 ஓடிக்கு இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் கொஞ்சம் வேகமாக தாங்க வந்தோம் நம்ம. ஏன்னா டயத்துக்கு பார்த்தீங்கன்னா போகணும். ரெண்டாவது பேட்ரி வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதனால் நம்ம இந்த அளவுலாம் ரசிச்சுக்கு இருக்கோம். அளவலாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு விஷயத்தை நம்ம முடிவு பண்ணுறோம்னா நம்ம செஞ்சால் மட்டும் தாங்க அதை மாற்ற முடியும். பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரேடியேட்டர் வேலை பார்த்தீங்கன்னா வரும். அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம லாங் ட்ரைவ் போய்ட்டு வரோம்னா ஒரு 10 நிமிஷம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓட விட்டு தான் ஆஃப் பண்ணணும். அப்போனா பார்த்தீங்கன்னா அந்த ரேடியேட்டர் ஃபேன் ஓடாமல் ஓடி அது பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த வேலையும் வராதுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வேலை வந்துகிட்டே இருக்கும். அது என்ன காரணம்னா நம்ம கரெக்டாக வந்து ப்ராப்பராக அந்த ரேடியேட்டர் ஃபேனை வந்து ஓட விட்டு ஆன் பண்ணணும். அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 2025 இந்த இடத்துல நம்ம வீடியோ எடுத்து போட்டுருக்கோம். நீங்கள் எந்த வருஷம் பார்க்குறதுலையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். காய்ஸ் உண்மையை சொல்லப்போனால் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தரமாக மழை பெஞ்சிருச்சுங்க. இப்போ தான் கொஞ்சம் லைட் நின்றுருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஓட்டக்கூடாது, இருந்தாலும் நம்ம எடுத்தான் ஆகணும். ஏன்னா டைம் ஆச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ மணி 7 மணிக்கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஒன் சைடு மட்டும் நனைஞ்சிருச்சுங்க. நம்ம பேசிட்டு இருந்தோம். ஓ மை காட், அண்ணன் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒத்தி நிப்பாட்டு போயிட்டார். கூகுள் இன்றைக்கி என்னன்னு தெரிலங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 103 டிகிரி வரைக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது. என்னன்னு தெரில, செக் பண்ணணும். இன்றைக்கி மழைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் வெளியே கூட வந்திருக்க மாட்டேன். நம்ம நியூஸை பார்க்க மாட்டோங்க தெரியாதனமா. இன்னும் லைட்டாக நிற்கலை. இருந்தாலும் நைட் ரைடு பண்ணுறதுக்கு தேனியில் வைப்பாக தாங்க இருக்குது. வேறு லெவல் வைப்பு. ஹெல்மெட்டை வேறு அப்டேட் பண்ணுங்க மொதல். நம்ம எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வெயிட்டிங்கில் தான் இருக்கும். என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம்னா நம்மளுக்கு பட்ஜெட் தாங்க. பட்ஜெட் மட்டும்தான் ப்ராப்ளம். மித்தபடி பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக பார்த்திங்கன்னா யார் வேணாலும் அப்டேட் ஆகலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி தாங்க இந்த யூடியூப்ன்றதும். என் கெஸ் படி உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு மாதிரியாக சொல்லணும்னு தெரில. ஆனால் இன்னும் கொஞ்சம் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இப்போ நம்ம வயசில் கழட்டி விட்டோம். லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த சேரில் மட்டும் அடிக்குது. ரோடு வேலை வேறு நடக்குது போலங்க இந்த சைடு. ஐயோ தண்ணி வேறு பயங்கரமாக போய்க்கிருக்கு. செயின் வேறு சர்வீஸ் இப்போ தான் கொடுத்தோம். சாரி, வாட்டர் வாஷ் பண்ணியிருந்தோம். நம்ம என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ கண்டிப்பாக நமக்கு மட்டும் அது நடந்துருதுங்க. என்னன்னே தெரில. லடாக் போகிறதுக்கு முன்னாடி ஆஃப் ரோடில் புகுந்து விளாண்டுக்கு இருக்கோம் நம்ம. எங்கள் அம்மா அப்பயே சொல்லிச்சு, மகனே இப்போ வெளியே போகாதடான்னு. சொன்னது கேட்காம வந்தேங்க, போச்சு மாட்டிக்கிட்டேங்க. இப்போ தாங்க செயின் லூப் வந்து வச்சு க்ளீன் பண்ணிட்டு வந்திருந்தேன். திரும்ப போய் க்ளீன் பண்ணுங்க. ஏன்னா ஆரன் ஃபே வச்சுருக்கிறவங்களுக்கு எல்லாருமே தெரியும் செயின் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி. கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த நாய்ஸ் வந்து நம்மளை போட்டு டார்ச்சல் பண்ணிடும். இந்த நாய்ஸ் கேட்டாலே பார்த்தீங்கன்னா இரிட்டேட் ஆகுங்க. இந்த பைக்குன்னு இல்லை. ஐயோ போச்சுரா, மேலேருந்து வர்ற தண்ணி பூரா நம்ம மேலே விழுகுதுங்க. போச்சுரா, நல்ல வேலை கேமராவில் விழுகலை. இந்த பாலத்தை பார்த்தா நம்ம கடைசியாக நம்ம கேரளா ரைடு போயிட்டு வந்தோங்க, அந்த ஞாபகம் தாங்க வருது. இந்த மாதிரி தான் நம்ம மாட்டு போய்கிட்டே இருந்தோம். ரூட்டு மாதிரி போயிட்டோம். ஆஹா, ஆறா ஓடுதுங்க தண்ணி. ஐயோ, கூகுளை போட்டு டார்ச்சல் பண்ணிக்கிருக்கோமே.
காய்ஸ் நம்ம ரைட் சைடில் போனோம்னா நம்மளுக்கு பஸ் ஸ்டாண்டு, நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஓல்டு பஸ் ஸ்டாண்டுங்க. இந்த சைடு போனோம்னா நியூ பஸ் ஸ்டாண்டு. இப்போ நம்ம லைட்டாக ஒரு சின்ன ஒரு மெமரிஸ் கண்டி தான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். மேக்ஸிமம் லோக்கல் பீப்புள்ஸ் தான் பார்ப்பீங்க. இருந்தாலும் நம்ம நியூ பீப்புள்ஸ் யாரும் சென்னை, மதுரை, அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி இந்த ஏரியாலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு அப்டேட். இது இல்லாமல் நமக்கு வந்து எங்கேருந்து தெரியுமா காய்ஸ், ஸ்ரீலங்காலேருந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்லாம் அதிக பேர் பார்க்குறீங்க. அவங்க மறக்காமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அப்டேட் ஆகிருக்குங்க. அதே மாதிரி அவங்க ஃபுல்லாக மேம்பாலம் மாதிரி போகிறாங்க நினைக்கிறேன், சென்னை மாதிரி. நம்ம கிட்டத்தட்ட இங்கே தான் பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தோம் 2017 எல்லாருமே தெரியும். இருந்தாலும் ஒரு மெமரிஸாக நான் அப்படி சொல்கிறேங்க. ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நம்ம தேனியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோகுலில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல கிளம்பி நிறையா இருக்குது. இப்போ நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா கணபதி நம்மளோட மொபைல் ஃபோனில் எடுத்துக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் நாய்ஸ் மட்டும் கொஞ்சம் கேட்குறேன், கொஞ்சம் இது பண்ணுறீங்க. ரெண்டாவது சளி பிடிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ரைட்டை பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து பிடிச்சிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பேசுறது கொஞ்சம் இதாக இருக்குது. இருந்தாலும் நம்ம ரைடு வந்து கிளம்பிக்கணுமே தான் நம்ம பார்த்தீங்கன்னா போயிட்டு நல்லா இருக்குங்க. முன்னாடி இந்த தேடிக்கும் இப்போ பார்க்குற தேடிக்கும் இதாங்க கவுமாரி ஹோட்டல். இங்கே தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நல்லாயிருக்கும். பேக்கரி டீ காஃபி சாப்பிட்றீங்கன்னா அங்கே சாப்பிட்லாம். இது தேவையான நம்மளுக்கு மறந்து போச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து லாக் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பேட்டரி டவுன் ஆனதுனால கேஎஃப்சி இருக்கு போங்க. ஸ்டாப்பில் நம்மளுக்கு ஸ்டாப்பில் இருக்கும் ஒரிஜினல் லைஃப்பில் கேஎஃப்சியில் சாப்பிடணும். காய்ஸ் பழைய பஸ் ஸ்டாண்டு காய்ஸ். நம்ம இந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் எடுத்து போகணும். சரியான டிராஃபிக்காக இருக்குங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். தரமான இதுங்க, நெல் வேறு லெவலாக அடிச்சுக்கிட்டு மழை வேறு பெஞ்சிச்சுன்னா பார்த்தீங்கன்னா டிராஃபிக்காக இருக்குது. காய்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல்ந்து தேனிக்கும் இப்போ இருக்கிற தேனிக்கும் நிறையா குட்டி குட்டி கடைங்கள்லாம் வந்துருக்குங்க. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. நம்ம வச்சுருந்தோம், ஆனால் நம்ம கூகுளில் பார்த்தீங்கன்னா அது கேன்சல் அப்படியே ஒரு சின்ன கடைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டெக்கரேஷன்லாம் போட்டு சூப்பராக எடுத்து வச்சுருக்காங்க. பனியாரம், பீஸா, பர்கர், அப்புறம் ஹாட் இட்லி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா இது போட்டுருந்தாங்க. பார்த்தேங்க, சூப்பராக இருந்துச்சுலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம். அந்த இடத்துல நம்ம டிராஃபிக் அந்த பிளாக் இருக்குதுல்ல, தள்ளி வந்தோடனே கொஞ்சம் இந்த இடத்துல அவ்வளோ கடை இல்லை. அப்படியே வந்தால் காமிச்சாங்க ரெஸ்டாரண்ட்டு, இந்த ஃப்ரூட்ஸு. மழை பெஞ்சதுனால பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கடைகளாக பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக பார்த்தாலேயும் பார்த்தீங்கன்னா சாப்பிடணுன்றத அதுவும் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த இடத்துல கரண்டில் போன பைசா தான் பார்த்தீங்கன்னா சிக்கன் கடை அந்த மாதிரி. ஆட்டோ நிறையா இருக்குது நம்ம கேட்கல. இதை பார்த்தீங்கன்னா நெல்லை கருப்பட்டி பார்த்துருச்சுங்களா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா கடைங்க பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இங்கே போனால் சாப்பிடணுன்றாங்கன்ற மாதிரி தோணுது. ஆனால் நமக்கு டைம் இல்லை ஆரம்பிக்கணும், நம்ம போய் ஆகணும். தனி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 7 ரூபாய் தான் இருக்குது. நமக்கு டாமினோஸில் வந்து என்ன ஒரு சின்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டிலே ஆகும், அதுதான் பிரச்சனை. ஆனால் கேஎஃப்சி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்றாங்க. ஆனால் ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதுதான் பிரச்சனை. ஆனால் நமக்கு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்றது கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் அதாவது ரிச்சான பீப்புளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல இதாங்க ரெஸ்டாரண்ட் தான். டாமினோஸ் ஆனால் சாப்பிடுங்க, அதோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் கேஎஃப்சியில் நாங்கள் கேரளா சாப்பிட்டுருந்தோம் கைஸ், அல்டிமேட்டு. ஆனால் ஒவ்வொரு ரேட்டை கேட்டிங்கன்னா பக்கு பக்குன்னு இருக்கும். ஒரு பெப்சி வந்து ஒரு 250 ml பார்த்தீங்கன்னா 80 ரூபா கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் சாதாரணமாக நம்ம அதை வாங்கி கடையில் கொடுத்தோம்னா
அதோட டேஸ்ட் நல்லா இருக்குது. அது 250 ml 20 ரூபா தான். ஆனால் இது கேஎஃப்சியில் போய் கேட்டோம்னா ஏன் 80 rupees சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அவங்களோட ஓன் ப்ராடக்ட்டுங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறாங்க பெப்சி. அதோட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இந்த பெப்சி ஏன் குடிக்கணும்னா நம்ம இப்போ சிக்கன் பர்கர் சாப்பிட்டு அதை குடித்தோம்னா கொஞ்சம் நல்லா தெம்பாக இருக்குங்க. அதே பார்த்தீங்கன்னா அது பெப்சி குடித்தா ஒரு ரிலாக்ஸாக ஒரு நல்லாயிருக்கும். ஆனால் அது ஃபுல்லாமே ஜங்க் ஃபுட்ஸ் தான். அது எதுவுமே சாப்பிடக்கூடாது. இருந்தாலும் ஒரு ஆசைக்காக சாப்பிடலாம் எப்பயாச்சும் இருப்பேன். ஓகேங்க, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். புதுசாக பார்க்குற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் அப்போ தான் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா பேட்டரி அவங்க மழையில் போய் பேட்டரி வாங்கிட்டு தான் அடுத்து நம்ம வீடியோ எடுப்போம். வேறு அதுக்கடுத்து எந்த வீடியோமே நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து ரொம்பவுமே சிக்கனமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து ரொட்டீன் ஆக முடியும். எங்கள் வீட்டில் சொன்னாங்க. நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சார்ஜ் இல்லாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டோம். ஒரு பிள்ளை பார்த்தீங்கன்னா பார்த்து சைட் அடிச்சுட்டு போதுங்க நம்மளை விளாக் எடுக்கிறத பார்த்துட்டு. காய்ஸ், அதே மாதிரி முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கவாசகி Z900 பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க காய்ஸ். அதோட பார்த்தீங்கன்னா அப்டேட் பார்த்துருந்தேன். ஃபாரினில் தான் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருந்தாங்க. வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்குங்க அந்த பைக்கை சொல்ல போனால். அதோட பைக்கோட சைடில் பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி விடுறேன். அந்த பைக் தான் நம்ம ட்ரீம் பைக்காக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். அதை கூடி சீக்கிரம் எடுக்கணுங்க ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா மைண்ட் அப்செட்டில் இருக்குது. அந்த பைக்கை எப்படா எடுப்போம்னு சொல்லி. என்னங்க இது இன்றைக்கி சண்டே எதுவுமா நம்ம விளாக் எடுக்கிறனால பார்த்தீங்கன்னா நிறைய வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டு கூடி சீக்கிரம் நம்ம எப்படா நம்ம ட்ரீம் பைக் எனக்கு கிளாசிக் எடுப்போம்னு சொல்லி வெயிட்டிங்கில் இருக்கேன். நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அது எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. மொதல் விஷயம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணி தாங்க எடுக்கணும். அதில் வந்து ரேட்டு வந்து நம்ம ரொம்பவுமே மாறும். ரெண்டாவது மாதம் நமக்கு இஎம்ஐ இருக்குது. நிறைய விஷயம் இருக்குது. சரி ஓகேங்க, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். புதுசாக பார்க்குற மறக்காமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். வேறு என்ன சொல்கிறது, வேறு நீங்கள் இந்த வீடியோவில் வந்து என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லி மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பாய்.